வெல்கம் டு தனா தண்ணி ஊற்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பலகாரம் தான் பார்க்க போகிறோம். பலகாரத்தில் வந்து முறுக்கு வந்து என்ன முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக புளியம்பு தீபாவளி முறுக்கு, அதுக்கு பேர் தீபாவளி முறுக்கு. அந்த முறுக்கு இல்லாமல் மகிழம்பூ முறுக்கு தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னா அரை கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி கேட்டாங்க. அது நம்ம தீபாவளி நேரத்தில் நம்ம இந்த முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணி புளியணும். அதனால் நிறையா பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்புறம் வீட்டிலே வந்து நம்ம ஒரு லோக்கல்லே வந்து கூட அதுக்கு என்ன ஜாமான் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கம்மா, இல்லைன்னா முறுக்கா கொடுங்கம்மா, நாங்கள் முறுக்கு கொடுக்க முடியாத மாதிரி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டேன். மாவு கொடுத்துட்டோம். அதுங்க இன்னும் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லிவிட்டோம். அவங்க சேர்த்து செஞ்சுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்க இதுவும் லோக்கல் தானே, இல்லை வெளியில் பாஸ் பெட்டி படவையா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழம்பூ முறுக்கு தான். இதுக்கு வந்து நான் கரெக்டாக 1 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 கிலோ மாவு என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக புளிகிற மாவு சீப்பு முறுக்கு மாவு. நான் இப்போ என்ன மாவு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ரெகுலராக புளிகிறோம்னா அந்த மாவில் புளிய முடியாதுங்க. இதுக்குன்னு நம்ம தனியாக தான் மாவு அரைச்சாகணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீப்பு முறுக்குன்னு நம்ம மாவுக்கு ரெடி பண்ணுறோம்ல, அந்த மாவில் தான் 1 கிலோ எடுத்துருக்கேன். அந்த மாவு எப்படிக்கா ரெடி பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, மகிழம்பூ முறுக்குக்கு 1 கிலோ அரிசி, பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு அதுக்கு வந்து எவ்வளோ கையில் இது ஜாமான் 150 பயிர், அவ்வளோதான். எனக்குமே இப்போ எல்லாமே மறந்து போச்சுங்க, கையில் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. எவ்வளோ சொல்லி 150 வறுத்த பயிர். 1 கிலோவுக்கு 150 வறுத்த பயிர். அப்புறம் அவ்வளோதான். ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய். மற்ற ஜாமான்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதை போட்டு நாங்கள் அரைச்சிட்டு வந்துடுவோம். அந்த வறுத்த பயிர் வந்து நம்ம கடையில் பாசி பயிருக்கு விற்கிதுல, அதை வாங்கி நான் வறுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பயிர் வாங்கி நாட்டு பயிர் வாங்கி நம்ம உடப்போம். அந்த பயிரை தான் நான் அள்ளிப்பட்டுக்குவேன். அதை போடையில் தாங்க அந்த வாசம் கும்முன்னு வாசம் வரும். கடையில் உள்ள பருப்பை வாங்கி போட்டோம்னா வாசமே வராது. அது சும்மா நம்ம அரைக்கிறது மாதிரி தான் இருக்கும், எம்டி மாவு மாதிரி. நம்ம இந்த பயிர் சேர்க்கறதுனால வாசமாக இருக்கும். கலரும் பாருங்கள், இந்த கலருக்கு வரும். கலரை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி எல்லோ கலருக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஜாமான் சேர்க்குறதுன்னா, அந்த 1 கிலோவுக்கு ஏன் கரெக்டாக நான் உங்களுக்கு 1 கிலோ தான் அவங்க முறுக்கு கேட்டிருக்காங்க. நான் அதுக்காக 1 கிலோ மாவு எடுத்துருக்கேன். வேறு முறுக்கும் நம்ம எப்போதும் ரெகுலராக புளிகிற முறுக்கும் புளியணும். இப்போ இதுக்குள்ளே ஜாமான் எல்லாம் சேர்த்துடலாமா? இது மாவு ஒன்றையும் எடுத்துருக்கேன். நம்ம எப்போதும் போடுற மாதிரி கருப்பு எள்ளு ஜீரகம் வேண்டியது இருக்குது. நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு. இதுக்கும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஜீனி அடித்து வச்சுக்குவேங்க. இந்த மாதிரி நைஸாக அடித்து வச்சுக்கிட்டு அதை தான் சேர்ப்பேன். என் கையால் ஒரு பிடி ஜீனி, அடித்த ஜீனி. அரை இனிப்பு தான் இருக்கும். அரை இனிப்பு தான். அதிகமாக இனிப்பு போட்டிங்கன்னா கடார் முடான்னு இருக்கும் முறுக்கு. எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே சவந்து போயிடும். நீங்கள் வெந்துட்டுன்னு எடுத்து வச்சுருவீங்க, எடுத்து சாப்பிடையில வதக்குன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீனி, இந்த உப்பு இதெல்லாம் நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். நல்லா கிளறி கொடுத்துட்டு தேங்காய் பாலும் வந்து இந்த 1 கிலோவுக்கும் நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து ஒரு மூடி எடுத்து பால் எடுத்துருக்கேன். சின்ன தேங்காயாக இருக்கணும், எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை வடிகட்டி சேர்த்துக்குவோம். இந்த 1 கிலோவுக்கு எவ்வளோ பட்டர் போடுவேன்? 70 கிராம் 70 கிராம் பட்டர் போடணும். முறுக்கு அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கு பொறன்னு ஏற்கனவே நம்மள்கிட்ட சும்மாவே முறுக்கு நல்லா பொறன்னு தான் இருக்கும். இந்த முறுக்கில் எல்லாம் பட்டர் போட்டு செய்கிறோமா, அதனால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இந்த தேங்காய் பால் வாசத்தோட இந்த தேங்காயிலையும் நான் 2 ஏலக்காய் போட்டு அடிச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் இந்த பட்டர் வாசத்தோட சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இல்லைன்னு இருக்கோம். 1 கிலோ 2 கிலோவுக்கு இருந்தால் கூட செஞ்சு கொடுத்துருக்கலாம். 1/4 கிலோ அரை கிலோ இந்த மாதிரி கேட்டாங்க, அதனால் முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ பட்டர் பாருங்கள், 70 கிராம் பட்டர். இப்போ தேங்காய் பாலை சேர்த்துலாமா? தேங்காய் பாலை சேர்க்கறதுக்கு முன்னாடி போய் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி விட்டு வந்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு இந்த முறுக்கு எந்த முறுக்காக இருந்தாலுமே நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டாங்க மாவே பிணையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு புளிச்சு போயிடுங்க. அதனால் நான் எப்பயுமே எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு தான் மாவே பிணைவேன். மாவு ஒரு பரட்டி பிணைஞ்சிக்குவேன். டக்குன்னு நம்ம எண்ணெய் சூடாச்சுன்னா நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம். அப்புறம் வந்து கையிலே ஏதோ இப்போ 1 வாரம் நல்ல வெயில் அடிச்சுதா, கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்.
அது ஏதாவது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போடுவோம்னு சொல்லிட்டு நம்மள கையிலே ஆமாம் ஆமாம். நான் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மிளகாத்தூள் 1/4 கிலோ, ம் மிளகாத்தூள் 1/4 கிலோ, கலந்தத்தூள் 1/4 கிலோ, மல்லித்தூள் 1/4 கிலோ, சாம்பார் பொடி 100, மஞ்சத்தூள் 100. இந்த 5 மசாலா ஐட்டமும் 500 ரூபா. இந்த கையில் சொன்ன 5 மசாலா ஐட்டமும் 500 ரூபான்னு போடலான்னு இருக்கோம். ஏற்கனவே நம்மளுக்கு போட்டது தான், ஏற்கனவே போட்டு ரெடி பண்ண முடியலை. இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் நான் இப்போ இதை சொல்லுவோம்ட்டு சொல்கிறேன். இந்த ஒரு வாரம் வெயிலில் எல்லா மசாலா ஐட்டமுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்னைக்குலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னா உங்களுக்கு 10 நாளைக்கு இந்த 5 மசாலா ஐட்டமும் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாம் திருவையில் அரைச்சது தான், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த மாவுலேயே நாங்கள் ஏலக்காய் போட்டு அரைச்சிடுவோங்க. எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் போட்டு அரைச்சிடுவோம். நான் இப்போ இது இன்னும் ஒரு 2 ஏலக்காவே எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்குங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெயை உடச்சி எப்படி புளிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நாங்கள் தாம்பாளத்தில் தாங்க புளிவோம். நான் புளியன்ட்டு நீங்கள் புளிஞ்சு பார்க்காதீங்க. நாங்கள் பெரிய எண்ணெய் சீட்டை ஊற்றி நிறையா எண்ணெய் ஊற்றி அதை புளிவோம். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி தாம்பாளத்தில் புளிய ஈஸியாகவே இருக்கும். நாங்கள் குட்டி குட்டி பிளேட்டில் புளிஞ்சு நீங்கள்லாம் புளியிற மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் புளிஞ்சு போடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். மகிழப்பூ முறுக்கு ஒன்று தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ரெகுலராக புளியிற முறுக்கும் புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. சூப்பராக. இது வந்து எத்தனை கிலோ கையில் போடணும்? 3 கிலோ. இது 3 கிலோ போடணும். இது வந்து 1 கிலோ தான் போடணும். பாக்கியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக பொறப்புறன்னு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த பட்டர் சேர்த்தோம்னாலே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தீபாவளி கேட்டவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த மகிழம்பூ முறுக்கு வாங்கிக்கலாம். சீப்பு முறுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்களாம் ரொம்ப செய்ய மாட்டோம். எங்கள் அக்கா வீட்டிலலாம் தீபாவளி இதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக செய்வாங்க. இந்த முறுக்கும் இருக்கும், இந்த முறுக்கும் 2 முறுக்குமே அவங்கெல்லாம் செய்வாங்க. நாங்கள் இது ஒன்றி தான் எப்போயுமே செய்வது. சூப்பராக இப்போ 2 முறுக்கும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஏன் திடீர்னு காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் மசாலா ஐட்டம் மட்டும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் மகளே. 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளி முடிஞ்சுன்னு சொல்லியாச்சு. தீபாவளி முடிஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெயிலே இப்போ நம்மளுக்கு இந்த 2-3 நாள் இந்த ஒரு வார வெயில் நல்ல வெயிலாக அடிச்சுது. அதனால் நம்மளுக்கு திருவையில் காய வைக்கிற அளவுக்கு வெயில் அடித்தா தான் நம்ம மசாலா ஐட்டம் அரைக்கலாம். அதனால் அந்தளவுக்கு வெயில் அடிச்சுது. எல்லா ஊருமே வெயில் அடிச்சுது இந்த மாதிரி. அதனால் மசாலா ஐட்டப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சும்மா ஒரு 10 நாளைக்கு மட்டும் காம்போ ஆஃபர் கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே நம்பருக்கு. மற்றபடி மசாலா ஐட்டம், மாவு ஐட்டம், பலகாரங்கள் அதிகமாக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு முறுக்கு தான். சீப்பு முறுக்கு தான் நான் எப்படி தான் அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கா. குழந்தைங்களுக்கும் பிடிக்குது, பெரியவங்களுக்கும் பிடிக்குது. சீப்பு முறுக்கு அதிகமாக போகுங்க. அவ்வளோதான். 2 முறுக்குமே புளிஞ்சு எடுத்துட்டேன். இன்னைக்கு காலை வேலை இவ்வளோ தான். பாய்.